வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். உலகில் எந்த நாடும் நெருக்கடியை எதிர்கொள்ளும் போது இந்தியாதான் முதலில் உதவிக்கரம் நீட்டும். மனித நேயம்தான் இந்தியர்களின் அடையாளம் என வார்சாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. நரேந்திர மோடியின் நம்பிக்கையை உடைத்துள்ளோம். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற கூட்டத்தில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் புதிய தலைமை செயலாளர் முருகானந்தம் சந்திப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். உலகில் எந்த நாடும் நெருக்கடியை எதிர்கொள்ளும் போது இந்தியாதான் முதலில் உதவிக்கரம் நீட்டும் என்றும் அந்த மனிதநேயம்தான் இந்தியர்களின் அடையாளம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக போலந்து நாட்டுக்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து உக்ரைனுக்கு வெள்ளிக்கிழமை செல்லவிருக்கும் நிலையில் வார்சாவில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பேசினார். அப்போது பல தலைமுறைகளாக இந்தியா அனைத்து நாடுகளில் இருந்தும் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்ற கொள்கையை கொண்டிருந்தது என்றும், ஆனால் இன்றைய இந்தியாவின் கொள்கை அனைத்து நாடுகளுடன் சமமான நெருக்கத்தை பேணுவதே இந்தியாவின் உத்தி என்றும், இன்றைய இந்தியா அனைவருடனும் இணைய விரும்புகிறது எனவும், இந்தியா அனைவருடைய வளர்ச்சியையும் விரும்புகிறது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடியின் நம்பிக்கையை உடைத்துள்ளோம் என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் காங்கிரஸ் கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது. ராகுல் காந்தி, காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிய வருகிறது. கூட்டத்தில் காங்கிரஸ் தொண்டர்களிடம் ராகுல் காந்தி பேசினார். அப்போது மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு ஒரு விஷயம் மாறிவிட்டது எனவும், அதாவது பிரதமர் நரேந்திர மோடியின் நம்பிக்கையை காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி உலுக்கியுள்ளது எனவும், காங்கிரசின் சித்தாந்தம் மற்றும் அன்பு, ஒற்றுமை, மரியாதை ஆகியவற்றில் இந்தியா கூட்டணி கவனம் செலுத்தியதால்தான் நரேந்திர மோடி தோற்கடிக்கப்பட்டார் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமை ஆக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவிக்கையில், 75 திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை வசனங்களையும், 15 புதினங்களையும், 20 நாடகங்களையும், 15 சிறுகதைகளையும், 210 கவிதைகளையும் கருணாநிதி படைத்துள்ளார் என்றும், தனியொரு மனிதரால் இத்தனை இலக்கிய படைப்புகளை வழங்க இயலுமா என எண்ணும் வண்ணம் கலைஞர் கருணாநிதி சாதனை படைத்துள்ளார் என்றும், கலைஞரின் இந்த நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமை ஆக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் கருணாநிதி நூல்களை படிக்க வாய்ப்பாக அமையும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் புதிய தலைமை செயலாளர் முருகானந்தம் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழ்நாட்டின் தலைமை செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு புதிய தலைமை செயலாளர் பதவி காலியாக இருந்தது. இதையடுத்து தமிழக அரசின் 50வது தலைமை செயலாளராக முதல்வரின் செயலாளர்களில் ஒருவரான நா. முருகானந்தம் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் புதிய தலைமை செயலாளர் முருகானந்தம் சந்தித்துள்ளார். தலைமை செயலாளராக பொறுப்பேற்ற பின்னர் ஆளுநரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது தலைமை செயலாளருடன் பொதுத்துறை செயலாளர் ரீட்டர் ஹரிஷ் தாக்கரும் உடனிருந்தார். கலைஞர் கருணாநிதி வலியுறுத்திய ராசி மணல் அணை கட்டுமான திட்டத்தை தமிழக அரசு துவங்கிட முன்வர வேண்டும் என்றும், காவிரி டெல்டாவில் சிப்காட் தொழிற்சாலைகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் மன்னார்குடியில் பி.ஆர். பாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் காவிரியில் உபரிநீர் கடலிலே கலப்பதை தடுத்து மேகதாது அணை கட்டி தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு தண்ணீர் வழங்க போகிறோம் என்று தவறான உள்நோக்கத்தோடு கர்நாடக அரசு பொய் பிரச்சாரம் செய்து வருகிறது என்றும், கலைஞர் கருணாநிதி வலியுறுத்திய ராசி மணல் அணை கட்டுமான திட்டத்தை தமிழக அரசு துவங்கிட முன்வர வேண்டும் என்றும், காவிரி டெல்டாவில் சிப்காட் தொழிற்சாலைகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும், ஆகஸ்ட் 27ஆம் தேதி திருச்சி சத்திரம்
தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே தேசிய தலைவர்கள் பங்கேற்கும் விவசாயிகளுக்கான கருத்தரங்கம் நடைபெறும் என்றும் PR பாண்டியன் தெரிவித்தார். மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் நினைவாகவாது அந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய சட்டமன்ற உரை தொகுப்பு புத்தகத்தை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. அது கடந்த 30/4/1997 ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அன்றைய தினம் இந்திய பிரதமராக இருந்த தேவகவுடாவை சந்தித்து மேகதாட்டு அணையை தடுத்து நிறுத்த வேண்டும், ராசிமணலில் தமிழ்நாட்டிற்கு அணை கட்டிக்கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் என்று அன்றைக்கு எடுத்துரைத்ததாகவும், மேகதாட்டு அணை கட்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டு ராசிமணல் அணை கட்டுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து எடுத்துரைத்ததாகவும், அதனை பரிசீலிக்கும் அளவிலேதான் பிரதமர் தேவகவுடா அவருடைய செயல்பாடுகள் அமைந்தது என்று சட்டமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். 240 பெருசா 90 பெருசா என்றும் நீங்கள் எல்லா கூட்டணியும் சேர்ந்து கூட்டணி அமைத்து 100 கூட தாண்ட முடியவில்லை என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உச்சநீதிமன்றம் பெண்கள் பாதுகாப்பிற்கு வர முடியவில்லை என்றால் என்ன சமூக நீதி என்று கேள்வியை எழுப்பினார். மேலும் ஆண் ஆசிரியர்களுடன் பெண் குழந்தைகளை விட முடியாத சூழ்நிலை உள்ளது என்றும் இதனை சமூகமும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்றும் பெண் குழந்தைகளை எப்படி கண்டித்து வளர்க்கிறார்களோ அதேபோன்று ஆண் குழந்தைகளும் கண்டித்து வளர்க்க வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். மேலும் இந்திய கூட்டணி சார்ந்தவர்கள் இந்த நாட்டின் மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் எனவும், வலுவிழந்த பிரதமர் வலுவான எதிர்க்கட்சி தலைவர் என்று தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறுகிறார் எனவும், 240 பெருசா 90 பெருசா எனவும் நீங்கள் எல்லா கூட்டணியும் சேர்ந்து கூட்டணி அமைத்து கூட 100 தாண்ட முடியாத நிலையில் என்ன எதிர்க்கட்சி வலுவாக உள்ளது எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சமூக நீதி என்று பேசி இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது? பெண்கள் பணிக்கு பாதுகாப்பாக வர முடியவில்லை என்றால் என்ன சமூக நீதி இந்த சமுதாயத்தால் பாதுகாக்கப்படுகிறது என்ற கேள்வியும் எழுப்பி இருக்கிறார்கள். கிருஷ்ணகிரியில இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அங்கே பர்கூர்ல அங்க NSS பயிற்சிக்கு போன ஒரு மாணவி அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் பள்ளியில இருக்கும்போது. அதனால இப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? பயிற்சிக்கு வரும் பொழுது பெண் ஆசிரியர்களோடு பெண்கள் செல்ல வேண்டும், ஆண் ஆசிரியர்களோடு ஆண்கள் செல்ல வேண்டும், பெற்றோர்களிடம் நிச்சயமாக அவர்களுக்கு அனுமதி பெற வேண்டும் என்று சொல்கிறார். ஆக இந்த பெண்ணியவாதிகள் என்று பேசுபவர்கள் நாகரீகம் என்று எதையெல்லாம் வரம்புகளை மீறினார்களோ இன்று வரம்புக்குள் குழந்தைகளை வைத்து பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இன்று ஆண் ஆசிரியர்களோட பெண் குழந்தைகளை விட முடியாத ஒரு சூழ்நிலை, மிக கொடூரமான சூழ்நிலை சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலம் கழித்து வந்திருப்பது உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடியது. அதனால் சமூகமும் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். பெண்களுக்கு பெண் குழந்தைகளை எப்படி கண்டித்து வளர்க்கிறார்களோ அதே போல ஆண் குழந்தைகளையும் கண்டித்து வளர்க்க வேண்டும். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் பல்வேறு அரசு துறைகளின் பணிகளை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணைக்கிணங்க உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் பல்வேறு அரசு துறைகளின் பணிகளை மாவட்ட ஆட்சியர் அருணா பார்வையிட்டு ஆய்வு செய்து அனைத்து துறை அரசு உயர் அலுவலர்களுடன் கலந்தாய்வு மேற்கொண்டார். அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அருணா பேசினார். அப்போது அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி விரைந்து மக்களை சென்றடைவதை உறுதி செய்திட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த அறிவிப்பினை செயல்படுத்திடும் விதமாக உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் குறிப்பிட்ட வட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் புதன்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்று வருகிறது என்றும் மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்தார். ஓமலூர் அருகே ரூபாய் 15,000 மதிப்பிலான நகைக்காக மூதாட்டியை கொன்று உடலை காவிரி ஆற்றில் வீசிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த அம்மன் கோவில்பட்டி பேராமரத்தூரில் கணவர் இறந்துவிட்ட நிலையில் மூதாட்டி பொன்னியம்மாள் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் இவரது தோட்டத்தில் விவசாய வேலை செய்வதற்கு வேலையாட்கள் வந்தபோது வீட்டில் பொன்னியம்மாள் இல்லாததை கண்டு பேரன் கணேசனுக்கு வேலையாட்கள் தகவல் தெரிவித்தனர். இதுகுறித்து கணேசன் தொளசம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மூதாட்டி மாயமானது குறித்து விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் சந்தேகத்தின் பேரில் பெரியேரிப்பட்டி பேராமரத்தூர் பகுதியைச் சேர்ந்த சித்துராஜ், கருக்குப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தனுஷ், நத்தக்காடு பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து ஆகியோரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது ரூபாய் 15,000 மதிப்பிலான நகைக்காக குடிபோதையில் பொன்னியம்மாளை கொலை செய்துவிட்டு காவிரி ஆற்றில் வீசியதாக ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். காட்டுமன்னார்கோயில் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோயிலில் காஸ்மோபாலிட்டன் அரிமா சங்கம் மற்றும் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து சமூக பயன்பாட்டிற்கு எதிரான போதை பழக்கங்களின் தீமைகள் குறித்து சமூக விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. பேரணிக்கு பள்ளி நிறுவனர் வீரமுத்துக்குமாரன் மற்றும் பள்ளியின் தாளாளர் பரணிதரன், செயலாளர் பாலரவாயன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக காவல் ஆய்வாளர் ரேவதி மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து வைத்து பேரணியை துவங்கி வைத்தனர். பேரணியில் போதையினால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் போக்சோ சட்டங்கள் குறித்தும் எழுதப்பட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி பள்ளி மாணவர்கள் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் காஸ்மோபாலிட்டன் அரிமா சங்க தலைவர் ரமேஷ்குமார், செயலாளர் வித்யாசாகர் மற்றும் ரவிச்சந்திரன், முகமது யூசுப், கதிர் சம்பந்தம், பள்ளி முதல்வர் சஞ்சய் காந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வருவாய்த்துறையினரால் சீல் வைக்கப்பட்டிருந்த கல்குவாரியில் முறைகேடாக நுழைந்து பாறைகளை வெடிவைத்து உடைக்க முயற்சித்த போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 தொழிலாளர்கள் உடல் சிதறி உயிரிழந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள புஞ்சை துறையம்பாளையம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான கல்குவாரியில் சட்டவிரோதமாக கனிம வளங்களை வெட்டி கடத்துவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் கடந்த ஆண்டு வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது கல்குவாரி உரிமம் இன்றி செயல்பட்டு வந்ததை கண்டுபிடித்தனர். அதன் பின்னர் கல்குவாரிக்கு சீல் வைத்து பல கோடி ரூபாய் அபராதம் விதித்தனர். இந்நிலையில் கல்குவாரியின் உள்ளே நுழைந்த சிலர் அங்கு சட்டவிரோதமாக பாறைகளை வெடிவைத்து உடைக்க முயன்றபோது 2 வெடிவிபத்தில் உயிரிழந்தனர். இது தொடர்பாக பங்களாபுதூர் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் 2 உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோபி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் தலைமறைவாக உள்ள 5 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மாம்பாக்கத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ST கருணாநிதி, ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் கோபால் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் போந்தூர், பிள்ளைப்பாக்கம், கிளாய் உள்ளிட்ட ஊராட்சிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மாம்பாக்கத்தில் நடைபெற்றது. முகாமில் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ST கருணாநிதி, ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் கோபால் ஆகியோர் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி வைத்து முகாமை துவக்கி வைத்தனர். முகாமில் 12 துறைகளை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு வீட்டுமனை பட்டா, கலைஞர் கனவு திட்ட ஆணை, முதியோர் உதவித்தொகை, புதிய குடும்ப அட்டை உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை பொதுமக்களிடம் இருந்து பெற்றனர். அதனைத் தொடர்ந்து மனுக்களை பரிசீலனை செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்த மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு அரசு அதிகாரிகளும் மாம்பாக்கம் கிராம பொதுமக்களும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்தனர். தனது வீட்டை அபகரிக்கும் நோக்குடன் கொலை மிரட்டல் விடுத்து வரும் தனது உறவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாடிக்கொம்பு காவல் நிலையத்தில் ராமலிங்கம் புகார் மனு அளித்துள்ளார். திண்டுக்கல் ராஜகணபதி நகரில் வசித்து வரும் ராமலிங்கம் என்பவர் வேளாண்மை துறை அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார். இவரின் மனைவி உமா மகேஸ்வரி விருதுநகரில் காவல்துறை ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் எனது வீட்டின் அருகிலேயே தனது உறவினர் பிரபாகரன் என்பவர் குடியிருந்து வரும் நிலையில் தனது வீட்டை அபகரிக்கும் நோக்குடன் அடியார்களை அழைத்து வந்து கூச்சலிடுவதும், தினம்தோறும் மது விருந்து நடத்துவதும்,
கதவுகளை தட்டுவதும் சாணங்களை கரைத்து கதவில் ஊற்றுவதையும் தொடர்ந்து செய்து வருகிறார். இது குறித்து கேட்டபோது, உனது வீட்டிற்கு ஒரே பேமெண்டில் ரூபாய் 55 லட்சத்தை தருகிறேன், வீட்டை காலி செய்து கொள் என்றும், வீட்டை எனக்கு தரவில்லை என்றால் கொலை செய்து விடுவேன் என்று பிரபாகரன் மிரட்டி வருவதாகவும் கூறி திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல் நிலையத்தில் ராமலிங்கம் புகார் மனு கொடுத்தார். அதில் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் பாதுகாப்பில்லை எனவும் காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்க வேண்டும், சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அச்சுறுத்தியும் என் வீட்டை அபகரிக்கும் நோக்கோடு 55 லட்சத்துக்கு ஒரே செட்டில்மெண்ட்டாக முடிச்சுக்கலாம் என்று மிரட்டுகின்றனர். அதனால் எனக்கு பல வழியிலும் இடைஞ்சல் செய்கின்றனர். நான் அரசூழியனாக இருந்தும் என்னால் இது பண்ண முடியல, அவங்களோட எதிர்த்து போராட முடியல. தினம் மன உளைச்சல் ஏற்படுத்தி நான் வேண்டுமென்றே ஹார்ன் அடித்து கேட்டுக்கிட்ட நிறுத்திட்டு வேணும்னே ஹார்ன் அடித்து வம்பிழுக்கிறது. அது இல்லாமல் நாயோட கழிவை கரைச்சி கேட்டில் ஊற்றி விட்ருக்காங்க. அது இல்லாமல் பல வழியிலையும் எங்களுக்கு இடைஞ்சல். தினம் ஒரு 10 பேரை கூட்டி பக்கத்துலேயே மது விருந்து வச்சு கூச்சல் போடுறது, இது பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் அந்த வீட்டில் இருக்கவங்க கூட பயந்து போய் இப்போ அமைதியாக இருக்கிறாங்க. என் மனைவி காவல்துறையில் பணிபுரிந்தும் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் பேசி அந்த ரியாஸ்கான்கிற நபர் நான் எங்கள் சமுதாயத்தை இழிவாக பேசினேன்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் வேலையை விட்டு தூக்கிறேன்னு சொல்லி மிரட்டல் விடுறாரு. இது மாதிரி பண்ணிவிட்டு இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு வைக்கிற அளவுக்கு என் வீட்டை சேதப்படுத்தி ஜேசிபி வச்சு நேற்று ஃபுல்லாக தரமட்டமாக்கிட்டாங்க. மண்ணெல்லாம் கொண்டே வேறு பக்கம் குமிச்சு விட்டு என் வீட்டுக்குள்ளே உள்ளே போக முடியாமல் வர முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வண்டி வாகனம் உள்ளே போக முடியாத அளவுக்கு பண்ணி ரொம்ப இடைஞ்சல் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரிப்போர்ட்ரு, எங்களை ஒரு மயிரும் பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஏதாவது ரொம்ப இது பண்ணிங்கன்னா போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுறாங்க. அதனால் எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பும் உடைமைக்கு பாதுகாப்பும் பெண் என் மனைவி ஆபாசமாக பேசினதுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுத்து எனக்கு நஷ்டஈடு வாங்கி தரணும். திருவனந்தபுரத்தில் இருந்து மாயமான 13 வயதுடைய அசாம் சிறுமியை கன்னியாகுமரியில் கேரள காவல்துறையினர் முகாமிட்டு தேடி வருகின்றனர். அசாம் மாநிலத்தை சேர்ந்த அன்வர் உசைன் என்ற கூலி தொழிலாளி குடும்பத்துடன் திருவனந்தபுரம் அருகே களக்கூட்டம் பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக வசித்து வருகிறார். இவரது மகள் தஸ்மின் பேகம் சிறுவர்களுடன் சண்டையிட்டதால் தாயார் திட்டியதாக தெரிகிறது. இதனால் விரக்தியடைந்த சிறுமி வீட்டிலிருந்து திடீரென மாயமானார். அவரை பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் பெற்றோர் களக்கூட்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிறுமியை தேடி வந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது பெங்களூரில் இருந்து கன்னியாகுமரிக்கு செல்லும் அதிவிரைவு ரயிலில் சிறுமி பயணம் செய்வது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து கேரள காவல்துறையினர் கன்னியாகுமரியில் முகாமிட்டு சிறுமியை தேடி வருகின்றனர். மாச்சே கவுண்டன்பாளையம் பகுதியில் அமைச்சரின் பாதுகாவலர் என கூறிக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டு வந்த இருவரில் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து போலீசார் பயன்படுத்தும் தடிகள், மெட்டல் டிடெக்டர் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் ஈச்சனாரியை அடுத்த மாச்சே கவுண்டன்பாளையம் பகுதியில் தினேஷ் என்பவரின் வீட்டில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வீரபத்திரன் என்பவர் வாடகைக்கு குடி வந்தார். அப்போது அவரது ஆதார் நகல் மற்றும் அவரது சகோதரர் வினு என்பவரின் காவல் அடையாள அட்டை நகலை கொடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சில தினங்களுக்கு முன்பு தினேஷ் மற்றும் அவரது உறவினர் அம்சவேணி ஆகியோர் அங்கு உள்ள கோவிலுக்கு சென்று வினுவை சந்தித்த போது எந்த காவல் நிலையத்தில் பணிபுரிகிறீர்கள் என தினேஷ் கேட்டபோது தான் அமைச்சருக்கு பாதுகாப்பு பணியில் இருப்பதாக வினு தெரிவித்துள்ளார். மேலும் தான் அமைச்சருக்கு எஸ்கார்ட் பணியில் இருப்பதால் அரசு வேலை வாங்கி தருகிறேன் என்றும் அதற்கு 2 லட்சம் ரூபாய் ஆகும் என தெரிவித்துள்ளார். அப்போது வீட்டில் பேசிவிட்டு தகவல் கொடுப்பதாக கூறிவிட்டு தினேஷும் அம்சவேணியும் சென்றனர். இதனையடுத்து வீரபத்திரன் வீட்டிற்கு சென்ற தினேஷ் மாற்று சாவியின் மூலம் வீட்டை திறந்து பார்த்தபோது வீட்டிற்குள் கைத்துப்பாக்கி, போலீசார் பயன்படுத்தும் தடிகள், மெட்டல் டிடெக்டர், தமிழ்நாடு போலீஸ் என அச்சிடப்பட்ட அடையாள அட்டை ஆகியவை இருந்தன. இந்த பொருட்கள் அனைத்தையும் தினேஷ் மதுக்கரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இது குறித்து காவல்துறையினர் விசாரணை செய்தபோது வினு மீது மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் ஏற்கனவே அரசு வேலை வாங்கி வருவதாக மோசடி செய்த வழக்கு நிலுவையில் இருப்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து வினு மற்றும் வீரபத்திரன் ஆகிய இருவரையும் தேடி வந்த நிலையில் வினுவை காவல்துறையினர் கைது செய்தனர். கிறிஸ்தவர்கள் நலவாரியத்தில் உறுப்பினராக சேர்வதற்கு உச்சவரம்பு வயது 60 65 வயதாக உயர்த்த வேண்டும் என குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளது.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த ஆட்டுப்பாக்கம் மஞ்சபாடி ரயில்வே கேட் அருகே அமைந்துள்ள குளோபல் கிறிஸ்டின் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் GCCI கூட்டரங்கில் 10வது GCCI பிஷப் கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. பிரதம பேராயர் டாக்டர் ஐசக் ஐயா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு நல வாரியம் அட்டை வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் கிறிஸ்தவர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்வதற்கான உச்சவரம்பு வயது 60 65 வயதாக உயர்த்த வேண்டும். சென்னையில் நடைபெறவுள்ள குளோபல் கிறிஸ்டின் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் 50வது கவுன்சில் கூட்டத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சரை அழைக்க வேண்டும். குளோபல் கிறிஸ்டின் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள கூட்டுறவு சங்கத்திற்கு தமிழக அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதைத் தொடர்ந்து நல்வாரியத்தில் முறைப்படி பதிவு செய்தவர்களுக்கு நலவாரியம் அட்டை வழங்கப்பட்டது. இதில் பேராயர்கள் டேவிட் குட்டி, பர்னபாஸ், கமலநாதன் டேவிட், ஏழுமலை, ஜோயல் மனோகரன், ஜேம்ஸ் மோசஸ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை போத்தனூர் அருகே கனமழை பெய்த போதிலும் உயர் மின்னழுத்த கம்பத்தில் ஏறி மின்பழுதை சரி செய்த மின்வாரிய ஊழியர்களின் கடமை உணர்ச்சியை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். கோவை போத்தனூர் மின்வாரிய அலுவலகம் அருகே உள்ள ஜோதி நகர் பகுதியில் உயர் அழுத்த மின்சாரம் செல்லும் மின்கம்பத்தில் பியூஸ் போனதால் நகர் முழுவதும் மின்வெட்டு ஏற்பட்டது. காலை வேளையில் அனைவரும் வேலைக்கு செல்வதிலும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதிலும் பொதுமக்கள் பரபரப்பாக இருந்தனர். இந்நிலையில் காலையில் கனமழை பெய்த போதிலும் மின்வாரிய ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்துவிட்டு மின்கம்பத்தில் ஏறி 45 நிமிடத்திற்கு பிறகு மின்பழுதை சரி செய்தனர். கொட்டும் மழையிலும் உயர் மின்னழுத்த கம்பத்தில் ஏறி பணி செய்த மின்வாரிய ஊழியர்களின் கடமை உணர்ச்சியை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். காட்டுமன்னார் கோயிலில் மாநில துப்பாக்கி சுடும் போட்டியில் பதக்கம் வென்ற அரசு கல்லூரி மாணவியை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் சால்வை அணிவித்து பாராட்டினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் செயல்படும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய மாணவர் படை மாணவி கீர்த்தனா ஆங்கில துறையில் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இந்நிலையில் அண்ணாமலை நகரில் இயங்கும் தமிழ்நாடு பெட்டாலியன் தேசிய மாணவர் படையில் 1ஆம் ஆண்டு துப்பாக்கி சுடும் போட்டியில் கீர்த்தனா பங்கேற்றார். இவருக்கு உடற்கல்வித்துறை முனைவர் சரவணன் பயிற்சி அளித்துள்ளார். இதில் பல நிலைகளை தாண்டிய கீர்த்தனா கோவையில் நடைபெற்ற 49வது மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியில் பங்கேற்று 3 வெள்ளி மற்றும் 1 வெண்கலமும் பெற்றார். மேலும் மாநில அளவிலான போட்டிகளில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் இவர் தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வாக உள்ளார். மாணவி கீர்த்தனாவை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். அப்போது கல்லூரியின் முதல்வர் மீனா மற்றும் தேசிய மாணவர் படை அலுவலர் பேராசிரியர் சரவணன் ஆகியோர் உடனிருந்தனர். திருவள்ளூர் அருகே ஊராட்சி தலைவர் முறையான வரவு செலவு கணக்குகளை காண்பிக்காமலும் தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்யாமலேயே பணிகளை செய்ததாக முறைகேடு செய்துள்ளதாக வார்டு உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் அருகே ஈக்காடு ஊராட்சியில் 12 வார்டுகள் உள்ள நிலையில் அதில் கடந்த சில வருடங்களாக ஊராட்சி தலைவர், துணைத் தலைவர், ஊராட்சி செயலர் ஆகியோர் ஒன்றிணைந்து தங்கள் கிராமத்தில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்தான வரவு செலவு கணக்குகளை முறையாக வார்டு உறுப்பினர்களிடம் காட்டுவதில்லை எனவும், கிராம சபை கூட்டத்தில் 100 நாள் பணியாளர்களை மட்டும் பங்கேற்க வைத்துவிட்டு தாங்கள் வருவதற்கு முன்பு கிராம சபையை முடித்து விடுவதாகவும், தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகள் ஏதும் நிறைவேற்றப்படாததால் தங்களுக்கு வாக்களித்த மக்கள் தங்களை கேள்வி கேட்பதாகவும் வார்டு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பழுதடைந்த சாலை, எரியாத மின்விளக்குகள், பழுதடைந்த மின்கம்பங்கள், பழுதடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, தெரு முழுவதும் கொட்டி கிடக்கும் குப்பைகள் உள்ளிட்டவைகளை சீர்படுத்தியதாக கணக்கு காட்டி அதை தங்களிடமிருந்து மறைப்பதாகவும், இதை தட்டி கேட்கும் வார்டு உறுப்பினர்களை தூக்கி விடுவேன் என மிரட்டுகின்றனர் எனவும், இது தொடர்பாக 10 உறுப்பினர்கள் கடந்த 12ஆம் தேதி மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தோம் என்றும், ஆட்சியரிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் வார்டு உறுப்பினர்களிடம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர் நடத்தும் விசாரணையில் தங்களுக்கு திருப்தி இல்லை எனவும் வார்டு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மேலும் அவர்கள் தெரிவிக்கையில், என் பேர் தமிழ்ச்செல்வி. நான் ஈக்காடு ஊராட்சியில் 5வது வார்டு உறுப்பினராக இருக்கிறேன். என்னுடைய பகுதியில் நிறைய குறைகள் எல்லாம் இருக்குது. கணக்கு வழக்குங்க நாங்கள் கேட்டு கலெக்டர் ஐயா கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான கணக்கு வழக்கம் சரியாக முறையாக
கொடுக்கல. அதுக்காக நாங்கள் கலெக்டர் ஐயா கிட்ட மனு கொடுத்துருந்தோம். அவர் வந்து விசாரித்து உங்களுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேம்மான்னு சொல்லியிருந்தாங்க. ஏடி ஆஃபீஸ்க்கு எங்களை வந்து என்கொயரிக்கு வர சொல்லுவாங்க, நீங்கள் அப்போ வந்து உங்களுடைய குறைகளை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களே எங்களுடைய குறைகளை வந்து சொன்னோம். தலைவர் அம்மா என்ன சொல்கிறாங்க, இதுவே முடிஞ்சு போச்சு, இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது, இதுலன்னா உங்களுக்கு சொல்கிறது இனிமேல் நீ யார்கிட்ட போய் சொல்லிக்கோ, இனிமேல்ட்டு என் மயிரை நீங்கள் ஒன்றுமே பிடுங்க முடியாதுன்ற மாதிரி கெட்ட வார்த்தையிலெல்லாம் பேசுகிறாங்க. அதனால் 10 உறுப்பினருமே கோபப்பட்டு கலெக்டர் ஐயா கிட்ட நேரில் வந்து மனு கொடுத்தோம். 2வது மறுபடியும் 1 வாரம் கழித்து இன்னொரு முறையும் எல்லாருமே 10 பேரும் ஒன்றா தான் வந்து மனு கொடுத்தோம். இன்றைக்கி என்கொயரி இருக்குது. இன்றைக்கி என்கொயரி இருக்கும்போது நேற்று சாயந்தரமாக 5 மணிக்கு எல்லா வார்டு உறுப்பினர்களையும் ஆஃபீஸ் ஆண்ட கூட்டி அவங்கக்கிட்ட என்ன பேசுனாங்க, எது பண்ணாங்க, ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. எல்லாரையும் அவங்க பேசி வச்சு இப்போ 5 பேர் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எங்கள் வார்டில் எந்த குறையுமே இல்லை, எங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டாங்க, வரவு செலவு கணக்கெல்லாம் எங்களுக்கு திருப்தியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களாம் வெளில போயிட்டாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ எங்களுக்கு வந்து இப்போ லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க என்கொயரி பண்ணுற அதிகாரி வந்து லெட்டர் மூலியமாக எழுத்து மூலியமாக எழுதி கொடுத்துட்டு போங்கம்மா, உங்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம் நாங்கள் நோட்டு மூலியமாக காட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ நாங்கள் லெட்டர் எழுதி ஐயா கிட்ட கொடுத்துட்டு போனோங்க. விசாரணை குடிநீர் வசதின்னு சொல்லிட்டு இதுல 1,67,000 மாந்தாங்கல் மோட்டூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு 1008 அகல் விளக்கு பூஜை செய்து பெண்கள் வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் மோட்டூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் ஆவணி மாத புரட்டாதி நட்சத்திரத்தில் அக்னியிலேயே பெண்ணாய் பிறந்த ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவின் முன்னதாக அதில் காலையில் அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், குங்குமம், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம், பன்னீர் மற்றும் பல்வேறு வகையான பழங்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவில் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு திரௌபதி அம்மனுக்கு 1008 அகல் விளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். அதன் பின்னர் மகா புத்திர காமேஸ்வரி யாகம் வளர்க்கப்பட்டு பூர்ணாவதி நடைபெற்றது. விழாவில் மாந்தாங்கல் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு திரௌபதி அம்மனை வழிபட்டனர். கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வீராநல்லூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மாணிக்க நாச்சியர் திருக்கோயிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள வீராநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மாணிக்க நாச்சியார் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சென்னை ராதா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் எஸ். வெங்கடேசன் ஞானாம்பிகை ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவின் முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. இதனையடுத்து சிவாச்சாரியார்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நிதியுதவி மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் கிராம தலைவர் பத்மநாபன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரிபுர சுந்தரி, ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஞானம், விஜயலட்சுமி மற்றும் வீராநல்லூர் ஊராட்சி தலைவர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜசேகர் சிவாச்சாரியார் மற்றும் விக்னேஸ்வர சிவாச்சாரியார் ஆகியோர் செய்திருந்தனர். அரக்கோணத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழனிப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக ஸ்ரீதர் குப்புசாமி சிவாச்சாரியர்கள் குழுவினரால் கோவிலின் முன்பு யாகசாலைகள் அமைத்து 108 கலசம் வைத்து விநாயகர் பூஜை, கோபூஜை, தம்பதி பூஜை, நாடி சந்தனம் உள்ளிட்ட 3 கால யாக பூஜைகள் நடத்தினர். அதன் பின்னர் பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசத்தை கோயிலை சுற்றி வலம் வந்தனர். அதனைத் தொடர்ந்து கோபுர கலசத்தின் மீது சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதைத் தொடர்ந்து விநாயகர், அம்பாள், வராகி, பாலமுருகன், நவகிரகம், நாகாளம்மன் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் ஒருங்கிணைப்பாளர் லோகேஷ் கோபி, கவுன்சிலர் துரை சீனிவாசன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஆலய திருப்பணி குழுவினர், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீதேவி கருமாரியம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள்.
உலகில் எந்த நாடும் நெருக்கடியை எதிர்கொள்ளும் போது இந்தியாதான் முதலில் உதவிக்கரம் நீட்டும். மனித நேயம்தான் இந்தியர்களின் அடையாளம் என வார்சாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. நரேந்திர மோடியின் நம்பிக்கையை உடைத்துள்ளோம். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற கூட்டத்தில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் புதிய தலைமை செயலாளர் முருகானந்தம் சந்திப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.